நிறையா நம்மளுக்கு இஷ்டப்பட்டது செஞ்சால் மட்டும் அவ்வளோ எதிர்ப்பு. முதல் 2004 இந்த மாதிரி உட்காந்து எழுதும்போது பாருங்க, தலைகளாக இருக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி எழுதுகிறப்ப நான் என்ன எழுதி என்ன சாதிக்க போகிறேன். ஆனால் எனக்கு இஷ்டமாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு சின்ன அப்படி கடலப்பருப்பு வாங்கி பஸ் ஸ்டாண்டில் குடித்தா கூட, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி குடித்தா கூட, அதில் இருக்கிற அந்த பேப்பரில் இருக்க ஜோக்ஸை படித்து அதை அப்படி மடிச்சு விட்டு, அந்த கிரிட்டிசிசம் தான் அதிகமாக இருக்கும். அதாவது எதிர்மறை விஷயங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆள் குள்ளமாக இருக்கான், கிராமத்தில் வாழ்கிற எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்க. 25 வயசு வரைக்கும் குள்ளமாக இருக்கான், கருப்பாக இருக்கான், எத்துப்பல்லாக இருக்குது, என்னென்னமோ சொல்லுவான். எதுக்காக சொல்லனா, என்கிட்ட நிறைய யங்ஸ்டர் நான் மேடைக்கு காலேஜுக்கெலாம் பேச போகிறோம்னு கேட்பாங்க. என்ன சார் நாங்கள்லாம் அந்த மாதிரி வர முடியுமா சார் டிவியில்? அவங்களுக்காக இந்த பதிவு. நான் எங்கள் ஊரில் நிமிர்ந்து நடக்க மாட்டேன், அவ்வளோ கூச்ச சுவா. என்னை ஆச்சரியமாக பார்க்குறது எப்படி மேடையில் பேசுகிறேன்.